இந்த பொதுக்குழுவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கு சேர்த்து என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன். முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல. என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. உங்களை பொறுப்புடன், கடமையுடன் நான் வழி நடத்துவேன். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி. அவர்தான் எல்லாம். நம் இயக்கம், நம் கட்சி, இந்த சமுதாயம், அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள், பல கனவுகள், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள். அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம். இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம். இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம், இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆம், நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம், முடிவாக இருக்கின்றோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே தெரு தெருவாக, வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன். இவர்கள் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக மீண்டும் வரக்கூடாது. இதில் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்தது யார் வர வேண்டும், அது முக்கியமானது. இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும். உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய விருப்பப்படியைத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம்.
ஒரு எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் நம்முடைய வாக்கு விகிதம் 6 விழுக்காடு 7 விழுக்காடு. ஆனால் அந்த நேரத்தில் நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவுதான் நாம் பெற முடிந்தது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் 100 விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் 1.25 விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் 1.25 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது, 1.25% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி பெரிதாக நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் 6 விழுக்காடு 7 விழுக்காடு என்றால் நம்முடைய வாக்குகள் நெருக்கத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தம் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நம் 40 50 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தால் நாம் ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். இது எத்தனையோ உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்மேல் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். வருகின்ற அடுத்த ஒரு 6 மாத காலம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக உழைக்க வேண்டும், நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும். இந்த மேடையில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பெருந்தலைவர்கள், சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள். இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் இது நான் எம்பி ஆவேன், எம்எல்ஏ ஆவேன், சேர்மன் ஆவேன், மந்திரி ஆவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரல. எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார். அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அந்த பயணத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள். இன்று அந்த பயணம் தொடரும். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காம் நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது. நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது. ரத்தம், வேர்வை, தியாகம், உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம். நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மிதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்கிறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி
இடையில கொஞ்சம் தடை. அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர், ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது. 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுத் தந்தவர். நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது, சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை, நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது. இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன், கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காகலாம் நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சமுதாயத்தை வழி நடத்தணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் அந்த அடித்தளம் தான். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி, செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி, இப்படியே சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் உங்க மனசுல எல்லாம் எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க. இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது. எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிறேன். உங்க முன்னாடி நான் சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி, தினம் நம்மளை பத்தி, அது நம்மளை பத்தி, என்ன பத்தி, இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சிட்டான், அப்படி செஞ்சிட்டான். ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணனா அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன். அப்புறம் ஐயா பேர் கெட்டு போயிடும். நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால 2 பேரும் சேர்ந்து போட்டதானே சண்டை. அது நேத்து கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரப்போ தீர்ப்பு வந்தது. எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வருத்தம். எனக்கு மனசுல அவ்வளவு வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன். நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ, ஐயா நமக்கு நடத்தலான்னா, அப்படியா சரி, அவ்வளவுதான். யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு? யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு? நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா? நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா? அது ஒரு தீர்ப்பா?
அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி கிடையாது. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பம், இவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம கட்சி, நம்ம குடும்பம். அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் எனக்கு என் மனசுல இருக்கணும். நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி, மீடியாவை, ஊடகத்தை மணி கணக்கில் நான் சந்திச்சு நான் பேசுவேன். மீடியானா இது கேளு, எத்தனை கேளுன்னா கேளு, நான் பேசுறேன், நான் சொல்றேன், என்ன வேணா கேளு. இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு 2 மாசம் ஆகுது. ஏன் என் வாயில ஏதாவது ஒண்ணு பிடுங்கி அதை திருப்பி 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 போட்டுட்டு இருப்போம், ஒண்ணுமே இருக்கு. ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன், திருப்போரூர்ல நடக்கிறேன், செங்கல்பட்டுல நடக்கிறேன், உத்தரமேரூர்ல நடக்கிறேன், கும்மிடிப்பூண்டியிலையும் திருவள்ளூர்லயும் அதெல்லாம் போட மாட்டாங்க, போடுறாங்க. ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. திருப்போரூர்ல, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாவம் அந்த மக்கள் 1704 ஏக்கரை இழக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா, நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அந்த என் நிலம் 3 ஏக்கர் தான், இறந்துட்டாங்க. ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க, என் நிலத்தை. இதெல்லாம் செய்தி கிடையாது. ராணிப்பேட்டைக்கு போறேன், அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் அந்த குரோமியம் கழிவுகளை நிலத்தடி நீர் மூலமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க, சுவாசிச்சு இருக்கிறாங்க. பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் குரோமியம் வந்து 0.05 மில்லிகிராம் பெர் லிட்டர், 0.05 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஆனா அங்க 277 மில்லிகிராம் பெர் லிட்டர் அங்க இருக்கு. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க அதிகமா கேன்சர் வர்றது ராணிப்பேட்டை பகுதியிலிருந்து வருது. ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்களுக்கு இல்லை. இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள். ஆனா உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி, எங்கேயாவது ஒரு சின்ன இது புதாகரமாக்கி அதுல எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காரணம் நீங்கள் போராளிகள், ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள். நான் உங்களில் ஒருவன். நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை, நான் அங்க எனக்கு ஆசைனா நான் அங்க கீழே உட்காரணும் உங்க கூட. அதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை. நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும், நல்ல வழியில் வழி நடத்தணும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்றோம், நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும், அந்த நோக்கம்தான். ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து, ஐயா ஏன்யா பேசக்கூடாதா, பேசினா சரியா போயிடுமே. எல்லாருடைய மனசுல இருக்குதான், நிச்சயமா நியாயமான கேள்விதான். பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு. நான் 1 முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். நான் பேசாமலாம் இல்லை, நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன். நான் எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம், உறவுகள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள், வெல் விஷர்ஸ் சொல்வார்கள், இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன். ஆனா என்ன, காலையில ஐயா சரின்னு சொல்லுவாரு, அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் காலையில இல்ல நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி, அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஞ்சி இல்ல என்ன, நான் எனக்கு என்ன வேணும், எனக்கு ஐயாவோட மானம் மரியாதை அதுதான் நமக்கு, அதோட நமக்கு என்ன இருக்குது. அதை நம்ம இழக்கிறது, நம்ம அது என்ன, ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான். சரி, அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்ல வேணாம் முடியாது. கடைசியில் என்ன,
இப்ப என்ன கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இல்ல நிர்வாகிகள், நான் இப்ப கட்சி நிர்வாகிகளை 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு. 10 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாரு. இப்ப நாளுக்கு கொஞ்சம் 5 நாள் 6 நாள் இல்ல நான் மட்டும் தான் போடுவேன். அது நான் என்னால நிச்சயமா ஒத்துக்க முடியாது. நிச்சயமா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது உள்ள நான் போக விருப்பம் இல்லை எனக்கு. அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும். அது ஒரு கட்சி, ஒரு இயக்கம். சில பேர் சொன்னாங்க மேடையில் கூட, நிரந்தர தலைவர். எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது, நிரந்தர நிறுவனர் தான் தலைவர். என்பது நீங்க முடிவு பண்ணுறது தான். பொதுக்குழு முடிவு பண்ணது தான் தலைவர். நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர். நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. இதுல நீ தான் தலைவர், நீ தான் பொதுச் செயலாளர், நீ தான் பொருளாளர், நீ தான், அதெல்லாம் இல்ல. நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி. பொதுக்குழு நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம். நீங்க தான், யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி. பொதுக்குழு நீங்க முடிவு பண்ணாதான். நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள். 3 ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள். இன்று இன்னும் 1 ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால இதெல்லாம் ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்கு எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம், வருத்தம், தூக்கம் இல்லை. என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது. என்ன கேட்பேன், என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேட்பேன். நான் இழைக்கல, அது தானா இழைச்சிச்சு. ஏன்னா காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம், தூங்குறப்போ இதுதான் ஞாபகம். என்னடா சில நேரத்தில் என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன யார் கூட இந்த நேரத்தில் களத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளவு நம்முடைய கோபம், வேகம், உணர்வு, உழைப்பு, ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும், இன்னைக்கு களத்துல இருக்கணும். ஆனா நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள பேசிக்கிட்டு, விமர்சனம் செஞ்சுக்கிட்டு, நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. நான் கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம். ஆனாலும் ஏன் நான் பிடிவாதமா கிடையாது, உறுதியா இருக்கிறேன். பிடிவாதம் கிடையாது, உறுதியா ஏன் இருக்கிறேன். இது நம்முடைய அமைப்பு. இந்த அமைப்பு, நான் மீண்டும் சொல்றேன், இது ரத்தம், வேர்வை, தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம். இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது. எல்லாமே இங்க மேடையில் இருக்கிறவங்க, நீங்க வீட்டில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பாரு நம்ம மூத்தவர்கள், அவங்க தான் நம்ம முன்னோடிகள் சொல்றாங்களா, அவங்க தான் எல்லாமே. அப்ப அந்த காலத்தில் எல்லாமே உழைச்சி வச்சு வந்தது. அவங்களுடைய கனவு, உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு, இதை வச்சுட்டு அது பண்ணோம் இது பண்ணோம்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழி விட மாட்டேன். அதனாலதான் நான் உறுதியா இருக்கிறேன். பிடிவாதமா நான் இல்லை, உறுதியா இருக்கிறேன், அவ்வளவுதான். நிறைய என்னால சொல்ல முடியல, சொல்லணும்னு ஆசை, அதனால இது சொல்ல முடியல. சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் சொல்றேன், நான் நம்ம எல்லாம் ஒன்றாக களத்தில் இருப்போம். உங்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ எனக்கு மனசுல அவ்வளோ உற்சாகம் எனக்கு. ஏன்னா நீங்க தான் கட்சி, நீங்க மற்றவர்களே வழி நடத்துவீர்கள். இங்க வந்திருக்கிறீங்க பொதுக்குழு உறுப்பினர், நீங்க தான் நம்ம கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம வழி நடத்தணும். நம்ம 2வது தீர்மானம் என்ன தீர்மானம்? சிறை நிரப்பும் போராட்டம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தம் சிறைகள் தமிழ்நாட்டில் நிரப்பப்படும். சிறை நிரப்பு போராட்டம், கடுமையான போராட்டம் நான் நடத்துவோம். ஏன்னா ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று கணக்கு வச்சுக்கிட்டு, சரி இன்னொரு 8 மாசம் ஏமாத்திடலாம், 4 வருஷம் ஏமாத்திட்டோம், இன்னொரு 8 மாசம் ஏமாத்திடலாம், அப்படியே போயிடலாம், கொண்டு போயிடலாம், அப்படி இப்படி. இவங்க ஸ்டைலே அப்படிதான். ஆனாலும் நான் விட போறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த தேர்தலில், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஒழுங்கா கொடுத்துடுங்க. இப்ப கூட லேட் ஆகல.
நாங்க கேட்கறது நியாயமா கேட்டோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து 1226 நாள் ஆகிறது. இந்த தீர்ப்பில் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. இதற்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இதுக்கு மேல எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க. அந்த தீர்ப்பை வைத்து தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனா அமைச்சாங்க. அந்த பேக்வர்ட் கிளாஸ் அமைச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. என்ன, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல 68 பேராகிராஃப் 73 பேராகிராஃப் வைத்துத்தான் இதற்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க பரிந்துரை செய்யுங்கள். எவ்வளவு நாள்ல? 3 மாசம். நாங்க உற்சாகமா இருந்தோம். 3 மாசத்துல வந்துடும் ஐயா, எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சிடும் ஐயா, எப்படியாவது வேலை கிடைச்சிடும், டிஎன்பிசில வந்துடும், எப்படியாவது வந்துருவாங்க டாக்டர், சந்தோஷமா இருக்கு. 3 மாசம் சரி பரவாயில்ல. அப்புறம் பார்த்தோம் உற்சாகம் 3 மாசம் நெருங்க ஒரு முறை நம்ம முதலமைச்சர் போய் கேட்டேன். இப்ப பாக்குறப்போ இது 3 மாசம் சொல்றீங்களே, நெருக்கம் வந்துடுச்சு, இன்னும் முடியல. இல்ல இது முடிஞ்சது, அடுத்தது வந்தா கூட நான் ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கிறேன், ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன் சொல்றாரு முதலமைச்சர். என்கிட்ட சொல்றாரு, ஓ இதெல்லாம் நான் நம்பணும், நான் எவ்வளோ இப்ப தெரியுது, நம்பி பரவாயில்லப்பா. சிஎம் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் வழியில சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் தெரியுது ஆப்பு வச்சுட்டாரு. அதன் பிறகு 3 மாதம், அப்புறம் பிறகு பார்த்தா 3 மாதம் இல்ல 6 மாதம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் இன்னொரு 6 மாசம், அப்புறம் இன்னொரு 6 மாசம், 2 வருஷம் போயிடுச்சு. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய பதவி காலமே 3 வருஷம் தான். 2 வருஷம் போயிடுச்சு. இப்ப 2 வருஷம் போன காலத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அரசாணை என்னன்னா, ஓராண்டு கால நீடிப்பு. அவங்க பொறுப்பு பதவி காலம் இருக்கிறதே 6 மாசம் தான். இவங்க ஆனா கொடுக்கிறது ஓராண்டு கால நீடிப்பு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. இந்த எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு. நீங்க இருக்க போறது இல்ல எலெக்ஷனுக்கு பிறகு. உனக்கு எதுக்கு அந்த வேலைலாம்? அடுத்தது நாங்க தான் வரப்போறோம், நாங்க பாத்துக்க போறோம். இவ்வளோ ஒரு ஏமாத்தி, இவ்வளோ ஒரு பித்தலாட்டம். இது ஏதோ ஜாதி பிரச்சனை இல்லையா, இது தமிழ்நாட்டின் முன்னேற்ற பிரச்சனை. இட் இஸ் நாட் அ காஸ்ட் ப்ராப்ளம், இட் இஸ் தமிழ்நாடு's டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். இவ்வளோ பெரிய ஒரு சமூகம், 18 விழுக்காடு மக்கள் தொகை உள்ள ஒரு சமூகம். இந்த சமூகம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா, சாதாரண ஒரு ஃபார்முலா, லாஜிக். ஆனா இந்த சமுதாயம் வளரக்கூடாது, இப்படியே அடிமையா இருக்கணும், குடிகாரனா இருக்கணும், கஞ்சா பயன்படுத்தணும், படிப்பறிவு இல்லாம இருக்கணும், குடிசையில வாழணும், ஆடு மாடு மேய்க்கணும், ஓட்டு மட்டும் போடணும். தேர்தல் வந்ததுன்னா பாட்டிலும் காசும் கொடுப்பாங்க, ஓட்டு போட்டுட்டு இவங்க ஆட்சியில இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், கொள்ளடிச்சிட்டு இருக்கணும். தான் காலகாலமா இதே போன்ற பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இந்த 2 சமுதாயங்களும் ஏமாத்தி இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த 2 சமுதாயங்களும், வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும், முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். ஏனால் இந்த 2 பெரிய சமுதாயங்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். நான் கேட்டேன், ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே, நான் வரேன், அந்த மேடையில் பொது விவாதம் செய்வோம், நான் விவாதத்துக்கு வருகின்றேன், சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ, பட்டியலின மக்களுக்கு என்ன செய்திகள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன், தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன், நீங்க வாங்க, உங்களுக்கு நேரம் இல்லையா உங்க அமைச்சர்களை அனுப்புங்க, அவங்களுக்கு நேரம் இல்லையா உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க, நான் வரேன், தனியா வரேன், விவாதம் பண்ணுவோம். நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட திமுகவுக்கு தகுதி இழந்துவிட்டது, தகுதி இல்லாத ஒரு கட்சி. சமூக நீதியின் விரோதிகள் திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக. இன்னும் நீ பார்க்க போறீங்க எவ்வளவு வன்மம்,
இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு வன்மம். பட் ரோட்ல ஆலந்தூர் பட் ரோடு இருக்குது. அந்த பட் ரோட்ல வன்னியர் சங்கம் ஒரு ஆபீஸ் ஒன்று இருக்குதாங்க. இது 40 ஆண்டு காலமாக அந்த வன்னியர் சங்கம் அலுவலகம் இருக்கு. பழைய பில்டிங், வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பில்டிங். அந்த பில்டிங்ல என்னன்னா அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க தங்கறது சென்னையில் எங்கேயும் இல்லைன்னா அங்க போய் தங்கி படிப்பாங்க. அங்க இருக்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்ல வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி அங்க ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க. அதுக்கு அந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. இத மூடணும், இத இழுத்து மூடணும், இத அபகரிக்கணும் அப்படின்னு வன்மமாக செயல்பட்ட திமுக. சாதாரணமா சொல்ல, வன்மமா எவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க. 40 ஆண்டு காலமாக அந்த சொத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அத 200 போலீஸ் நினைச்சு பாருங்க. 200 போலீஸ் திடீர்னு காலை 200 போலீஸ் போய் அங்க போய் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை வெளியில அனுப்பி வச்சு அவனுங்க இதில் புட்டியெல்லாம் விட்டுட்டாங்க. உள்ள வெளியில அந்த பிள்ளைங்க மட்டும் வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு பூட்டிட்டு சீலை வச்சுட்டு வரான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 40 ஆண்டு காலம் வன்னியர் சங்கம் ஆபீஸ் அது. அங்க படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்போ உனக்கு வேற எந்த சொத்தும் எவ்வளவு பேர் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு படல. ஒரு வன்னியர் சங்கம் பில்டிங், வன்னியர் பிள்ளைங்க பசங்க படிக்கிறது, அதை தான் நீ மூடணும், பூட்டு போட்டு சீல் போட்டு போடணும். எங்கிருந்தே வந்தது இந்த சமுதாயத்து மீது இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோவம் இந்த சமுதாயத்து மேல? என்ன ஏன் என்ன உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம்? அதன் பிறகு பாலு கூப்பிட்டு வச்சு என்ன பண்றீங்களோ தெரியாது, அதை திறங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஹைகோர்ட்டுக்கு போய் அடுத்த நாளே அந்த சீலை உடைச்சி வை. அன்னைக்கு லஞ்ச் மோஷன், அன்னைக்கு மத்தியானமே லஞ்ச் மோஷன் கோர்ட்ல மூவ் பண்ணி முடியாத சீலை உடைச்சி பிள்ளைங்க உள்ள அனுப்பிச்சு விட்டது அன்னைக்கு. ஆனா அதை விட நிறுத்தல திமுக. என்ன பண்ணாங்க? உச்ச நீதிமன்றம். நினைச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். 40 வருஷமா அனுபவிச்சுட்ட ஒரு பில்டிங் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல யார தெரியுமா வைக்கிறாங்க? அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா யாருன்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர், தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல். இந்தியாவுக்கு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல். அவரை எப்ப வைப்பாங்க தெரியுமா? இந்தியாவுக்கு பிரச்சனைனா அப்படி அவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேச வைப்பாங்க. இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனைனா அப்போ அதை பயன்படுத்துவாங்க. ஆனா ஏதாவது இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் பிரச்சனை இருக்கு, நம்ம அரசியல் சாசனம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவரை வைப்பாங்க. ஆனா எதுக்கு வச்சிருக்கிறாங்க? பட் ரோட்ல வன்னியர் சங்க ஆபீஸ மூடிட்டாங்க. அதை திருப்பி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் அவங்க பயன்படுத்துறாங்க திமுக அரசு. அவ்வளோ வன்மம். ஆனாலும் நம்ம விட்டுடுவோமா? நம்மளும் வச்சோம். யாரு? ஒரு நல்ல அட்வொகேட், அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்மளால முடியும். ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. 4 நாளுக்கு முன்னாடி பாலு டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டேன், போனார், சுப்ரீம் கோர்ட்டு போனாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு சீனியர் அட்வொகேட், அவ்வளவுதான். அவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, நம்பா இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், இல்ல டெம்பிள் போர்டா, இல்ல கண்டோன்மெண்டா, இது எதுவும் தெரியாது. தெரிகிற வரைக்கும் வன்னியர் சங்கம் கிட்டே இருக்கட்டும். வழக்கு நடத்துங்க. அது எப்படியாவது ஒரு 3-4 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள இவங்க இருக்க போறதில்லை. அப்போ இது மாதிரி எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா ஏன் இந்த சமுதாயம் என்ன உங்களுக்கு பண்ணுச்சியா? இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற 127 எம்எல்ஏல 23 எம்எல்ஏ அதிகமா எம்எல்ஏ கொடுத்து இந்த சமுதாயம் தான் உங்களுக்கு, திமுகவுக்கு 5 எம்பி கொடுத்துள்ள இந்த சமுதாயம் உங்களுக்கு. அப்புறம் ஏன் இந்த சமுதாயத்தை நீங்க துரோகம் பண்ண நீங்க துடிக்கிறீங்க? என்ன உங்க நினைப்பு அதுல? அதனால்தான் நான் கேட்கிறேன்.
சட்டம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா மனசு மட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. இந்த சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இது மட்டும் இல்ல, பட்டியலின சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இதே நோக்கம்தான். அதனால்தான் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு எவ்வளவு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புனா, பெண்கள்னா என்ன, சின்ன பிள்ளைகளையா, பெண் பிள்ளைகள், 4 வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, 8 வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தினம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. கேட்டா நாங்க ஒவ்வொரு சம்பவம் நம்ம எப்படி நாங்க காப்பாத்துவோம், ஏதோ அங்கங்க நடக்குது. அங்கங்க எப்படியா நடக்கும்? அந்த சூழலை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்கல்ல. குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அபின், காக்கைன், ஹெரோயின், போதைப் பொருட்கள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் மது கிடைக்குது. போதையெல்லாம் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல, மிருகமா மாறிடுறான். அப்புறம் ஏன் அதை விற்க வைக்கிறீங்க? ஏன் நீங்க விற்கிறீங்க? ஏன் அனுமதிக்கிறீங்க? அதெல்லாம் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது. ஏன்னா ஒண்ணு, மது இருக்காது, போதைப் பொருட்கள் இருக்காது. அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கின்னு ஒருத்தம் பண்ணா போதும், முடிச்சிடணும். அவ்வளவுதான். ஒருத்தனை முடிச்சுட்டா அடுத்தது யோசிப்பானா, ஐயோ நம்மளெல்லாம் உள்ளெல்லாம் தள்ள மாட்டான், முடிச்சுடுவான். அந்த பயம் இருக்கணும் யா. அந்த பயம் இருந்தாதான் யா இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும். அந்த பயம் இருக்கணும். இதுதான் ஏன் செய்யணும். இதுக்கு தைரியம் வேணும் யா, இதுக்கு தில்லு வேணும். இவங்க கிட்ட இருக்குதா? இருக்குது. இதை அதே போன்ற தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டாங்க இந்த திமுகவுக்கு. ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று காசு கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம். எதை கொடுத்தாலும் நான் போறது கிடையாது. என்னுடைய ஒரு ஆசை, சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியா கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வரும், நான் வர வைப்பேன். நீங்க பார்த்துட்டே இருங்க, நிச்சயமா அதை நான் வர வைப்பேன், அதை பண்ணுவேன். என்னால முடியும். என்னால அதில் வியூகங்கள் இருக்கிறது. அது வியூகங்களை வகுத்து அதை செயல்படுத்துவது நீங்கள் தான். உங்களை நம்பிதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிற மேடையில், புரியுதா? உங்களை நம்பிதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க தான் அதெல்லாம் செய்யணும். நீங்கள் தான் அதை செய்து அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக அதை பல மாற்றங்கள் நாம் கொண்டு வருவோம். நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாள் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு, ஐயாவுடைய கனவு பார்த்தீங்கன்னா 46 வருஷம், 46 ஆண்டு காலம் உழைத்து கொள்கைகளை வகுத்து போராட்டம் செய்து, இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட ஐயாவுடைய கனவு ஒண்ணு கூட நிறைவேற்றல. இடஒதுக்கீடு 20% நமக்கு ஒட்டுமொத்தமாக கிடைச்சி வாங்கியிருக்கு. ஆனாலும் இந்த சமுதாயத்துக்கு தனியாக கிடைக்கணும். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இருக்க வேண்டும். வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கு அதுக்கு அவங்க சமுதாயத்துடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கு நலத்திட்டங்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கு. அதெல்லாம் நம்மள மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு அது உணர்வு பூர்வமா நமக்கு நம்ம டிஎன்ஏல இருக்கு, ரத்தத்தில் இருக்கு, டிஎன்ஏல இருக்குது. இதெல்லாம் செய்யணும், அந்த மக்களுக்கு செய்யணும்னு என்னோட டிஎன்ஏல இருக்கு. மற்ற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, அபிப்பிராயம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவங்க மற்ற கட்சியெல்லாம் அந்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம், எப்படியாவது ஜெயிக்கணும். நம்ம அப்படி கிடையாது. எப்படி என்னாலும் சரி நம்ம அணுகணும், வேகமா செய்யணும். ஆனாலும் அதே நேரத்திலே வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய போகின்றோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டி நகர், என்னுடைய டி நகர் ஆபீஸ்
10 திலக் ஸ்ட்ரீட்னு இருக்கு. அந்த லெட்டர் வந்து அதில் நமக்கு மாம்பழம் சின்னம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம இது இப்படி இப்படிலாம் நம்ம நிறைய விஷயம் வெளியில சொல்ல மாட்டேன். அதனால அன்றாடம் நடக்கும். அது என்ன நடக்கணுமோ சரியா நடக்கும். மீண்டும் நான் சொல்றேன், நம்ம வந்து இவங்க நமக்கு போட்டி, இவங்க நம்ம எதிரி, அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பண்ணணும். அந்த நோக்கம் விருப்பம் நமக்கு சின்ன ஒரு இடத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. எல்லாம் வாங்க எல்லாம் வழி நடத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒற்றுமையா செய்ய வேண்டும் என்ற நோக்கம், அந்த எதிர்பார்ப்பு தான் என்னிடம் இருக்கிறது. மீண்டும் சொல்கின்றேன், அந்த பிடிவாதத்திற்கு நான் பிடிவாதக்காரன் கிடையாது, உறுதியானவன். நான் உறுதியானவன், ஆனால் பிடிவாதக்காரன் கிடையாது. யாராவது வந்து சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ண நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன். இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. அதனால மீண்டும் பல செய்திகள் என்னால வெளியில சொல்ல முடியாது, சொல்ல போறதும் கிடையாது. ஆனாலும் அதே வேளையில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். உங்களை நிச்சயமாக ஒருபொழுதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நீங்க மேடையில் இருக்கின்றவங்க யாருமே, நிர்வாகிகளும் சரி, யாரையும் நான் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதனால இதையெல்லாம் நாம் அதை கடந்து வருவோம், கடந்து நாம் செல்வோம், நம்முடைய இலக்குகளை அடைவோம், நம்முடைய கனவுகளை, ஐயாவுடைய கனவுகளை, நம் முன்னோடிகளுடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுவோம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். அதற்காகத்தான் இந்த நடைபயணம், தமிழக மக்களுடைய உரிமைகள் மீட்பு பயணம்.